ஒரு கோலத்தின் விட்டம் வந்து 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். அதனை உருக்கி 2 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட கம்பியாக மாற்றலாம். அந்த கம்பியின் நீளம் எதன்னு கொடுத்துருக்கான். இங்கே கொஷினில் முக்கியமாக பார்க்குறது இங்கே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கான், இங்கே மில்லிமீட்டரில் கொடுத்துருக்கான். அப்போ இந்த சென்டிமீட்டரை வந்து மில்லிமீட்டராக மாற்றலாமா? அப்போ சென்டிமீட்டரை மில்லிமீட்டராக மாற்றணும்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எவ்வளோ வருது? 60 மில்லிமீட்டர். சரிங்களா? இப்போ மில்லிமீட்டர் கிடச்சிருச்சு. இப்போ என்ன கொடுத்துருக்கான்? ஒரு கோலத்தை அப்படியே உருக்கி என்னவோ கம்பியாக மாற்றுறோம். கம்பினா இங்கே என்னது? உருளை. சரிங்களா? கம்பினா உருளை. இப்போ என்ன செய்யலாம்? அப்போ என்ன ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்னா கனளவு ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ கோலத்தோட கனளவு ஃபார்முலா வந்து 4/3 பை ஆர் கியூபு. இதை அப்படியே உருக்கி எதாவது மாற்றுறோம், உருளையாக மாற்றுறோம். உருளையோட கனளவு ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இப்போ இந்த 4/3 இன்ட்டு பையோட வேல்யூ அப்படியே வச்சுக்கிறோம். ஆறுங்கிறது என்னது? இங்கே என்ன கொடுத்துருக்கான்? டயாமீட்டர் கொடுத்துருக்கான், அதாவது விட்டம் கொடுத்துருக்கான். விட்டத்தில் பாய் தானே ஆரம். அப்போ 60 2ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும்? 30 வரும். ஸோ அப்போ இங்கே 30 போட்டுக்கலாமா? 30 × 30 × 30 ஈக்குவல். இங்கிட்ட அதே மாதிரி பை வச்சுக்கலாம். இங்கே 6 கேட்டிருக்கான். அப்போ உருளையோட ஆரம் ஏதாவது கொடுத்துருக்கானா? இங்கே பாருங்கள் 2 மில்லிமீட்டர் விட்டம்னு கொடுத்துருக்கான். அப்போ இதில் பாதி 2ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 1 மில்லிமீட்டர் கிடைக்குங்களா? அப்போ அந்த 1 இங்கே போட்டுக்கலாமா? 1 × 1. இப்போ என்ன கேட்குறான்? கம்பியோட நீளம். கம்பியோட நீளம்னா உருளையோட ஹைட்டுனா உயரம். அப்போ ஹெச்சை தான் கண்டுபிடிக்க சொல்கிறான். இப்போ நம்ம என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் ஹெச் கிடச்சிரும். இப்போ இந்த பைக்கு கேன்சல் ஆயிரும். இங்கிட்டு 1 தான் இருக்குது. அப்போ மீதி என்ன இருக்குது? இங்கிட்டு ஹெச். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இதை ஒரு 3 பை 3 30ங்களா? இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? 3 × 3 9, 9 × 4 36. இங்கே எத்தனை ஜீரோ இருக்குது? 3 ஜீரோ இருக்குது. அப்போ 36,000. அப்போ ஹெச் வந்து எவ்வளோ? உயரம் வந்து 36,000 என்னது? மில்லிமீட்டர். ஆனால் மில்லிமீட்டரில் நம்மளுக்கு ஆன்சர் கேட்குறா. எங்கே இருக்க? மீட்டரில் கேட்குறா. அப்போ மில்லிமீட்டர்லேருந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 1000ஆல் நம்ம என்ன செய்யணும்? டிவைட் பண்ணணும். அப்போ 3 ஜீரோக்கு 3 ஜீரோ அடிச்சிட்டோம்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 36 இருக்கும். அப்போ ஹைட்டு வந்து, அதாவது கம்பியோட நீளம் வந்து எவ்வளோ? 36 மீட்டர். அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சிருச்சுங்க. ஒரு பொருளை உருக்கி இன்னொரு பொருளாக மாற்றுறதுனாலே கனளவு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? தேங்க்யூ.